ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மகர ராசி நேயர்களுக்கு வக்கரம் பெற்ற சனி அள்ளி தருவாரா அப்படின்னா, நிச்சயமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவத்தினால அந்த அனுபவத்தில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. மலை போல வர்ற பிரச்சனைகள் சின்ன சின்ன சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த 135 நாளைக்கு அப்புறம் கொடுக்கும். முதல்ல ஆரோக்கியம், ரெண்டாவது மன சந்தோஷம், மூணாவது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், ஸ்திர சொத்து சேரும், கடன் வாங்கியாவது சொத்து வந்து சேரும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் சொல்லுவான், சார் நான் என் வீட்டை கொடுத்துட்றேன் சார், வாங்குறதுல வாங்கிக்கிங்கன்னுவான். அப்படி உங்களை தேடி சொத்துக்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் கவனமாக இருங்க. அதான் உங்களுக்கு 5 வருஷம் பெரிய அனுபவம் வந்துச்சு இல்லை, உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி செய்யுங்க. சரி, 7.5 சனியும் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ திரும்ப வந்துட்டு வக்ர சனின்றீங்க, ஏற்கனவே சனி பயிற்சி போச்சு, ஒன்றுத்துக்கு ஒரு பலன்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே பிரச்சனை தீர்ந்த பாடு காணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? ரொம்ப கரெக்டாக தான் கேள்வி கேட்க, ரொம்ப பாதிச்சுப்பட்டுருப்பீங்க பொருள். அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆயிடுச்சின்னு ஒரு முறை சொன்னோம். அதுக்கப்புறம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆயிடுச்சின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி சனி வக்கரம் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ இந்த கேள்வி வரதானே செய்யும். எப்போ தான் சார் சனி எங்களை விடும்? பிரச்சனையே தீரல சார். ஒன்று 7.5 சனி 7.5 வருஷம் விட்டுடுறோம். 10 வருஷமாக போட்டு உலுக்கிட்டு இருந்தா மனுஷன் எப்படி தாங்குறது? ஒரு வருஷம் இருந்தாலே தாங்க முடியல. இன்னும் 135 நாள் அடிஷ்னலாக எங்களுக்கு வந்து ஒரு போனஸ் கொடுத்த மாதிரி இருந்தால் எப்படி சார் அப்படின்னா உங்கள் கேள்வி நியாயம். இருந்தாலும் இந்த 5 வருஷம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தினால இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. முதல்ல உங்களுக்கு வேலை செய்கிறவங்களா இருந்தால் இடமாற்றம், ப்ரமோஷனு, அதிக சம்பளம், ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, இது சித்திக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பணம் போய் மாட்டிகிட்டு இருந்தது பாருங்கள், கடனை, அதெல்லாம் ரிலீஃப் வந்துடும். ரொம்ப அருமையான ரிலீஃப் வரும். அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துங்க. நான் ஓடுறேன், வேலை செய்கிறேன் அப்படின்னு உடம்பை கொண்டு பார்த்துட்ருக்காதீங்க. திருப்பி யூரின் ப்ராப்ளம், நரம்பு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், தூக்கமின்மை, சிந்தனைகளை முதல்ல விடுங்க. எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினச்சிங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், 135 நாளைக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சனியின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் வராது. நான் வேணால் எழுதி தர வச்சுக்க. எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த வழியிலனா பணம் வரும் சார் இவங்களுக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் இடன் ட்ரெஷர்லாம் வராது சார். நான் வந்து லாட்ரி சீட்டு வாங்கினா கிடைக்குமா, அதே மாதிரி புதையல் கிடைக்குமா, அங்கே சொத்து வந்து எனக்கு யாராவது எழுதி வைப்பாங்களா, பிள்ளை இல்லாத சொத்து, இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உழைச்சி முன்னுக்கு வர்ற ஆள். உழைப்பு தான் மகர ராசிக்காரர்களுக்கு உயர்வு. நீங்கள் வந்து எதிர்பார்க்குற ஆளே கிடையாது. இருந்தாலும் அவர் அந்த கேள்வி கேட்டாருங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த பதில் சொன்னேன். ஆகவே உழைப்பே உயர்வு தரும். இந்த காலகட்டத்தில் உங்களை உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயமாக வரும். இந்த 135 நாள் உங்களுடைய உழைப்பை வந்து மேலதிகாரிகள் இவங்கெல்லாம் பார்த்துன்னு இருந்து உங்களுக்கு ப்ரமோஷனோ, இடமாற்றமோ, நல்ல ஒரு தொழிலோ உங்களுக்கு அமையும். சரி, இந்த கஷ்டமாகவே மனநிலையை வச்சுட்டு இருக்கிற நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடு, எந்த தெய்வ வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? ரொம்ப சிம்பிள். உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வரர். சனீஸ்வரரை வழிபட்டால் ஈஸ்வர பட்டம் பெற்றவன் சனீஸ்வரர், வேறு யாருமே கிடையாது. நீங்கள் நவகிரகங்களில் சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்கிறது சூரியனுக்கு நாராயண பட்டம். இங்கே இவருக்கு சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம். ஆகவே ஒரு சில பேர் அந்த பட்டம் கிடையாது, இந்த பட்டம், அதுக்கு வேறு அர்த்தம், இதுக்கு வேறு. உங்களுக்கு கூட பேர் வைக்கிறது ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வைக்கிறதுனா எதுக்குன்னா ஆளுமைத்தன்மை, அது வரணுன்றதுக்காக தான். அப்படிப்பட்ட ஆளுமை கிடைக்கணும்னா திருநள்ளாறுக்கு போயிட்டு வாங்க, தர்பாரண்யேஸ்வரை போய் வழிபட்டு வாங்க. அப்படி தர்பாரண்யேஸ்வரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு கடுமையான வியாதிகள் போய் செல்வங்கள் வந்து சேரும், சிறப்பான சொத்துக்கள் வந்து சேரும், நல்ல வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன?
உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேற, வக்கரம் வேற. நம்ம பொதுவா கூட ஒரு ஆட்கள பார்க்கும்போது, "என்னய்யா வக்கரம் புடிச்ச மாரி பேசிட்டு இருக்கியே?" கேட்குறோம்ல. ஏன்னா, நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சுங்களேன், அவரு நம்ம என்ன கேட்போம்? "ஏன் இப்படி வக்கரமா பேசுற? வக்கரம் புடிச்சு போயிருக்க?" அப்ப ஒரு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நேர்மையா பேசுறத விட இப்படி பேசுற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது. பின்னாடி பார்க்கறது. இப்ப மீனத்தில இருக்கார். மீனத்தில இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா, அது பெயர்ச்சி. ஒரு ராசிய விட்டு ஒரு ராசி போக போறார். ஆனா, இவரு வந்து மீனத்தில இருந்து பின்னோக்கி பார்க்க போறார். கும்பத்த பார்க்க போறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்க வருது. 2வது சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள். 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்கு சார். ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சுங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்தந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்தை விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்றைக்கி காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும்.
பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் டூ வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாதிசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீரழியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ, பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ, இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.